பாப்பா ஃபோட்டோவ அரவிந்த் சாமி அவர்கள் தூக்கி வச்சிருக்க ஃபோட்டோ. இந்த ஆமா. பக்கம் நீங்க "நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி." அதில பங்கேற்ற புகைப்படங்கள்லாம் ஆக்சுவலி நீங்க "நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடியில" பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, அத தொலைக்காட்சி வாயிலாலாம் நாங்க பார்த்துருக்கோம். ம், ம். ரூ. 25,00,000 எனக்கு தெரிஞ்சு அந்த சீசனோட ஹையஸ்ட் ஆமா. நீங்க வெற்றியாளர் நீங்க தான். ஆமா. வீடு வாங்குறதுக்காக தான் இத உபயோகிப்பேன்னு கூட நீங்க சொன்னேன், நிகழ்ச்சியிலேயே சொன்னேன், சொன்னீங்க. சொன்னேன். ஸோ ஒரு நல்ல வீட்ல இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கெல்லாம் இருந்தது. இங்க வந்து இத பார்க்குற வரைக்கும். கிட்டத்தட்ட ரூ. 25,00,000 வாங்கி, அப்ப அந்த பணம் வீடு கட்டுறதுக்கு நீங்க செலவு பண்ணலையா? இல்ல அது ரூ. 25,00,000 வெற்றி பெற்றோம். அது ரூ. 50,00,000 கேள்வி வரைக்கும் போனேன். ஆ. அப்புறம் அந்த கேள்விக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பதில் நெருடலா இருந்தது. சரி நம்ம வேண்டாம். நமக்கு இவ்ளோ நாங்க வந்து 25,00,000 வெற்றி பெறுவோம்னே போகல. ம். முதல்ல விளையாட போயி பணம் வெற்றி பெறுவோன்றது எனக்கு 2வதா தான் இருந்தது. முதல் கட்டமா நான் அந்த ஆடிஷன் போம்போதே கடலோர மக்களோட பிரச்சனை குறித்து பேசினேன். அந்த இயக்குனர் வந்து என்னைய தேர்வு பட்டியல்ல வச்சுட்டு முதல் ஆளா வச்சுட்டு என்ட்ட வந்து சொன்னாரு, "நீங்க சென்னை வந்துருங்க" அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "எனக்கு அதில விளையாடணும், வெற்றி பெறணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த பிரச்சனைய சொல்வதற்கு எனக்கு ஒரு 10 தளம் நிமிடம் வேணும். ம். நேரம் குடுத்தா கூட போதும்" அப்படின்னு தான் சொன்னேன். "இல்லம்மா நீங்க தாராளமா விளையாடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து விளையாட வந்து இந்த முதல் முதல் சுற்று பார்த்தீங்கன்னா, நான் 6வது இடத்துல இருந்தேன். ம். 2வது சுற்றுல 3வது இடத்துக்கு வந்தேன். 3வது சுற்றுல முதல் இடத்துக்கு வந்தேன் நானு. ம். நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. அது முதல் ஆளா நான் தேர்வு செய்யப்படுவேன்னு. அப்புறம் விளையாண்ட பிறகு நான் ஒரு சில கேள்விக்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டா தான் பதில் சொல்லிட்டே வந்தேன். ஒரு சில இப்போ நடுவர் வந்து அத "உங்களுக்கு உறுதிதானா?" அப்படின்னு கேட்கும்போது நமக்குள்ள நமக்கே ஒரு டவுட் பதட்டம் வந்துரும். வரும்ல. அது அந்த அந்த மாதிரி லைட்ஸ், கேமராஸ்லாம் முன்னாடி வந்து ஆமா. நிக்கும்போது. ஒரு லைஃப் லைன் அதுல ம். விட்டுட்டேன். அப்புறம் நான் 25,00,000 வெற்றி பெற்ற பிறகு வரைக்கும் எனக்கு இந்த ரூ. 8,00,000 டாக்ஸ் பிடிப்பாங்கன்னே தெரியாது. ஓகே. அ 30% கிட்ட ஆமா. டாக்ஸ் இருக்கும். ஆமா. 30.5ன்னு ஆ. நெனைக்கிறேன். நாங்க முடிச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இறங்குறோம். அரவிந்த்சாமி சார் தான் வந்து கீழ இறங்கிட்டு, என்ன வீடு கட்டணும்னு சொல்லி எங்களுக்கு பெரிய ஒரு இந்த விளையாட ஆரம்பிச்சு தொகை வர ஆரம்பிச்சும்போது, என்ன பர்ப்பஸ்க்காக விளையாடுறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னேன், "ஒரு வீடு கட்டணும் சார்." அப்ப நான் வாடகை வீட்ல தான் இருக்கேன். "வீடு கட்டணும் சார்" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வெற்றி பெற்று இறங்குனோனே அவர் சொன்னார், 25,00,000ங்கிறது எங்களுக்கு வீடு கட்ட போதுமான தொகை. ஆனா அவரு இறங்குனோனே ரூ. 8,00,000 டாக்ஸ் புடிச்சுருவாங்களே, ரூ. 17,00,000 வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். அப்ப அவரு தான் கேட்கிறாரு உங்கள்ட்ட. ஆமா. என்ன ரூ. 8,00,000 போயிடுமான்னு அப்பதான் ஆமா. உங்களுக்கு தெரியுது. பயங்கர ஷாக் எனக்கு. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. அப்புறம் "ஆமாம்மா, அந்த லாட்டரி, கேம் ஷோ இதில வரதெல்லாம் வந்து 30% வந்து டாக்ஸ் புடிச்சுருவாங்க" அப்படின்னாங்க.